ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னென்ன பண்ணோம், என்ன சமையல் பண்ணோன்னு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய காமெடி காத்துட்ருக்கு. வீடியோக்குள்ளே போகலாம். மணி எத்தனை இன்னும் எந்திரிக்கா? இப்போ எழுந்துச்சு உட்காந்து தூங்கிட்டு இருக்கா பாருங்க. நியாயமாக்குங்க. மணி எத்தனை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானங்க. ஞாயிற்றுக்கிழமை டீ தண்ணி வச்சு கொடுக்காம இருக்கிற. ஞாயிற்றுக்கிழமை ஐ எம் ஃப்ரீ. என்ன ஃப்ரீ? என்ன ஃப்ரீயே? அவ ட்ரெஸ் எல்லாம் இருக்காளே, தெரியுதா? எந்திரிச்சாச்சுங்க. சண்டே நாள் நமக்கு ரொம்ப எல்லாமே பொறுமை தான் இல்லை? வச்சுட்டு ரொம்ப லேட் பண்ணுறேன் இப்போல்லாம். நான் லைவ் போயிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எல்லாமே எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் ஃப்ரீ தான். இன்றைக்கி வேறு சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கறியா இல்லை வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஒன்றும் தெரியல. பார்ப்போம். இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டீ போட்டு குடித்தாதான் நல்லாயிருக்கும். இப்போ டீ போடலாம். ஒரு வழியே டீ வைக்க வந்தாச்சு. இங்கே பாருங்கள், டீ கரண்ட் அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. அது தினமும் வந்துட்டு கொள்ளு சூப்பு தான் குடிப்போம். கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இன்னும் ஃபுட்டுலலாம் எதுவுமே குறைக்கல. சரி, தினமும் காலையில் டீ வேணாம், கொள்ளு சூப் குடிக்கலான்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டுக்காரும் கொள்ளு சூப் தான் குடிப்போம். தினமும் காலையில் அம்மா கொள்ளு சூப் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைங்களா, அதனால் கொள்ளு சூப்புக்கு விடுமுறை. எல்லாருக்கும் விடுமுறைங்கிற மாதிரி கொள்ளு சூப்புக்கு விடுமுறை. ஸோ டீ இப்போ தான் வச்சிட்ருக்கேன். கப்ஸை ஒரு டீ அடிச்சிடலாம். சூப்பர். இன்றைக்கி எங்கள் அப்பா வந்துட்டு கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு போல். என்னென்ன கறி எடுத்துகிட்டு வந்திருக்காரு, என்ன கறி எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு வழியே டீ கொதிச்சிட்டோம். டீயை குடிச்சிடலாம். அப்பாத்துக்கிறேன் டீ. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். சாமி, எங்கள் அக்கா வந்தாடா தெய்வமா. இன்னைக்கு அவளோட சமையல் தான். நம்ம ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு சுற்றலாம். என்ன கறி எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாம். இது வந்து மீன், கிழங்கா மீன். இதெல்லாம் காய், கத்திரிக்காய், தக்காளி, கோழிக்கறி. இன்னும் இப்படி வாங்கிட்டு வந்துருக்காங்க. தோல் கறி போல. எனக்கு கோழிக்கறியில் தோல் கறியாக பிடிக்காது. தோல் கறி போல. கல்லீரல். எங்கள் அப்பாவுக்கு கோழிக்கறியோட கல்லீரல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஃபுல்லுமே கல்லீரல். இது என்னென்ன டிஷ்ஷாக பண்ண போகிறோம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா மேலே வரல. அவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாரு, எப்படி பண்ண சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். எல்லா கறிக்கும் நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சிட்டேன். இது வந்துட்டு கோழிக்கறி. இது வந்து கோழிக்கறியோட கல்லீரல். இது வந்துட்டு மீன். நான் வந்துட்டு எப்போவுமே கறி எடுத்துகிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு கறிக்கு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு ஃபுல்லாக பரட்டி வச்சுருவேன். அது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் கழுவிட்டு சமையல் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம இன்றைக்கி ஃப்ரீ. ஸோ எங்கள் அக்கா இன்றைக்கி கறியெல்லாம் பண்ணுவாள். நம்ம அதை வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம். கறியெல்லாம் மட்டும் நம்ம கழுவி கொடுத்துடலாம். ஏன்னா எனக்கு வந்துட்டு யார் கறி கழுவுனாலுமே எனக்கு அது ஒத்து வராது. நான் கறி கழுவுனா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நம்ம கறியை கழுவி மட்டும் கொடுத்துடலாம். எங்கள் அக்கா சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஒரு வழியாக வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டா. ஹாய் சொல்லுப்பில் எல்லாருக்கும். ஹாய். இன்னைக்கு என்ன நந்தினி செய்ய போகிற? கம்முன்னு இருங்க, நீ சொல்லுப்பில. கல்லீரல் வறுவல், அப்புறம் மீன் பொரியல், அப்புறம் ஆமாம் கொஞ்சம் அவியல், பன்னிக்கிரி, மாட்டுக்கிரி, சாப்பாடு, காலையில் டிஃபன். நான் இப்படி தான் எப்போவுமே கறி கழுவேன். இந்த மாதிரி குண்டால மாற்றி குண்டானா எடுத்து இந்த இப்படியே சாய்ச்சி விடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் நான் கறி கழுவ மாட்டேன். நமக்கு இப்படி கழுவுனா தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ எங்கள் அப்பா கொழுப்பு நிறையா வாங்கிட்டு வந்துட்டார் போல். நமக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்த கறி யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு மிளகா கறி தான் பண்ணுவேன். இந்த கறி குழம்பு, இது வந்து குழம்பு எங்கள் அக்கா தண்ணி குழம்பு வைக்கிறாளாமா. இது வந்துட்டு அவளுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, எங்கள் அப்பாவுக்கு வந்து கல்லீரல், எனக்கு வந்துட்டு மிளகா கறி. பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கிற அளவுக்குமே நான் கழுவேன். ஆனால் என்னோடய ரிலேட்டிவில் கூட எல்லோரும் சொல்லியிருக்காங்க, இப்படி இவ்வளோ தூரம்லாம் கழுவக்கூடாது, இவ்வளோ சுத்தமாக கழுவுனின்னா இந்த கறியோட டேஸ்ட்டே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு நமக்கு அதெல்லாம் இல்லை. அந்த ரத்த இதுவே நமக்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்க.
அதனால தான் நான் யாரையுமே நம்புறதில்ல. எப்பயுமே கறியை நான் மட்டும் தான் கழுவேன். எங்கள் அம்மாவும் நல்லா சுத்தமாக கழுவுவாங்க. பட் இருந்தாலும் சொல்லி கொடுத்த அவங்களையவே நான் நம்புறதில்ல. கறி மட்டும் எங்கள் ஊருக்கு போனாலுமே கறி நான் தான் கழுவி தரேன்னு சொல்லுவேன். எவ்வளோ விட்டு கல்லீரல், இதையும் அதே மாதிரி நம்ம கழுவிக்கலாம். சிக்கனோட கல்லீரல், கல்லீரலையும் நம்ம நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இது வந்து மீன். அவ்வளோதான், மீனும் சுத்தமாக கழுவியாச்சு. இதுக்கப்புறம் மீனை போய் நம்ம மசாலா போட்டு பரட்டி வைக்க வேண்டியதுதான். இன்றைக்கி ஒரு புடி வாங்க எல்லோரும். இது வந்துட்டு கல்லீரலுக்கு சின்ன வெங்காயம், இது வந்துட்டு சிக்கனுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்தா தக்காளி, அடுத்தது இஞ்சி பூண்டு. இது வந்து எங்களோட சீக்ரெட் பவுடர். இந்த பவுடர் போட்டு செஞ்சால் தான் எங்கள் அப்பாவுக்கு குழம்பு பிடிக்கும். ஸோ இது வந்து எங்கள் அம்மா ரெடி பண்ணுற பவுடர். சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுப்பில் குண்டான வச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெய் ஊற்றி எல்லாம் தாளித்து வர்றது தான். நான் ஒவ்வொன்றா வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டாச்சு. இது என்ன டிஷ் நந்தினி? இது கல்லீரல் வறுவல். கல்லீரல் வறுவலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு. இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கல்லீரல் எல்லாம் போட்டுக்கலாம். வேகமாக போடுறியே, ஏற்கனவே வீடியோ வேறு ரொம்ப லாங்காக போகுது. நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து சில்லிக்கு என்ன மசாலா போட்டு பரட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதையும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு காட்டிடுறேன். நான் சொல்ல எங்கள் அக்கா பரட்டுவா, பார்த்துக்கோங்க. மசாலா போட்டலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மசாலா இது வந்து ரெடிமேட் மசாலா. இது வந்துட்டு நாங்கள் கடையில் வாங்குவோம். இது வந்துட்டு இந்த பாக்கெட்டு வந்துட்டு 40 ரூபாவோ 45 ரூபாவோ. தேவையான அளவு போட்டுக்கலாம். எவ்வளோ போட்டிருக்க? இன்னும் போடு, இது பத்தாது. போதும். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். பிணைஞ்சிக்கோ, அப்படியே பிணைஞ்சிக்கோ. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் பிணைஞ்சி பாருங்கள். போட்டுக்கலாம். இன்னும் நான் தண்ணி ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு இது மீன்லேயே தண்ணி வரும். அதை போட்டு பெரட்டிட்டு பத்தலைன்னா தண்ணியை தெளிச்சுக்கலாம். பெரட்டிட்டு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு பெரட்டி பார்ப்போம். தண்ணி பத்தலைன்னா தெளிச்சுக்கலாம். நாங்கள் தண்ணி ஊற்றவே இல்லை. எங்களுக்கு பிணையிறப்ப அதுவே கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாருமே ஃபஸ்ட்டு பொடியை போட்டு ஒரு கிளறிட்டு தேவைப்பட்ட தண்ணி தெளிச்சுக்குங்க. நாங்கள் தண்ணி தெளிக்கலை. இந்த தண்ணி எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. என்ன போடுற இப்போது? சீக்ரெட் மசாலா போடுறேன். எங்கள் ஃபேமிலியோட சீக்ரெட் மசாலா எங்கள் அக்கா ஆட் பண்ணுறா. இப்போது கறி குழம்பு கொஞ்சம் வச்சுக்கலாம். காரமாக்கின்னு இருக்க போதுல. இதில் இப்போ கறி வேவறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கப்பு. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். இந்த கேப்பில் எனக்கு ஒரு டீ எங்கள் அக்கா வச்சு கொடுத்தா டீ குடிச்சிட்ருக்கேன். கறி வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே பாப்பாவுக்கு போயிட்டு மருந்து ஊற்றிட்டு வந்துடலாம். அவளுக்கு திடீர்னு காய்ச்சல் சளி. ஸோ மருந்து ஊற்றிட்டு வந்துடலாம். திருப்பூர் MK. நீ ஊத்துப்ல, அவர் கிடக்குறாரு. நான் வேலை அவர் நல்லா குடிப்பா. நந்தினி நீ அவ்வளோ கஷ்டப்படணும்ல, இல்லை அவளே சொல்லுவா. எதுக்கு நீ இவ்வளோ பின்னாடி போயெல்லாம் ஊத்துற? என் பிள்ளை மருந்து பாட்டில் பால் டப்பாவில் ஊற்றி கொடுக்க சொல்லும். பாருங்க என் பிள்ளை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக குடிக்குதுன்னு. செல்ல குட்டி பத்தியா, அடுத்தடுத்த வாய்க்கு சொல்லுது பத்தியா. எனக்கு ஊற்ற வாட்ட வரல. என் பிள்ளை சோறு கம்முனு என்னடி இருக்கிற மாதிரி ஊற்றி விடுறேங்கிற. பரவாயில்ல, நான் சாயங்காலம் ஊற்றி விட்டுக்கிறேன். இதுவான் பாரு. அடுத்தது பால் குடிக்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்குது. நான் லைவ் விட்டு போனால் என்னை யாருமே கேட்கறது இல்லை. ஒரு
ஒருவேளை நம்ம ஃபஸ்ட்டே மசாலாவில் தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் மீன் ரொம்ப கொலன்னு அந்த தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து ஒட்டாது, எண்ணெயில் ஒட்டாது. ஒன்றுனா அதனால தான் எண்ணெய் அதிகமாக குடிக்கும். ஃபஸ்ட்டு மசாலாவை பிரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கோழிக்கறினாலும் சரி, மீனுனாலும் சரி, எதுனாலுமே அப்படி போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் மறந்துட்டே இப்போ லெமன் ஒன்று புளிஞ்சு விட்டுக்கலாம். இதையும் நீங்கள் ஃபஸ்ட்டே புளிஞ்சு விட்டுக்குங்க. அந்த மசாலாலே புளிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதையும் பிரட்டி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அப்புறமே எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அடுத்து சிக்கன் கிரேவி பண்ணுறதை பார்ப்போம். தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நந்தினி போதும். இப்போ என்னடி பண்ணுற? சிக்கன் குழம்பு வைக்கிறேன். சிக்கன் அடுத்தது குழம்பு. அந்த சைடு ஈரல் வெந்துட்டு இருக்கா, அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணு. யாருக்கு தான் எடுத்து வைக்கிறேன். அடுத்தது இதில் வந்து சிக்கன் குழம்பு. இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும், எங்கள் அக்காவுக்கும், எங்கள் அம்மாவுக்கும். ஈரல் குழம்பு வந்து எங்கள் அப்பாவுக்கு. எனக்கு வந்து நான் தனியாக சிக்கன் குழம்பு வச்சுக்குவேன். இந்த குழம்பு எனக்கு ஒத்து வராது. அடுத்தது ஃபிஷ்ஷு. போடு. கடுகு போடுறேன். கடுகு கறி குழம்புக்கு கடுகு போடுறது எங்கள் அக்கா தான், நான் கிடையாது. 2 பிரியாணி இலை 2. அடுத்தது பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கா. போட்டு எதுக்கு எடுத்து வைக்கிறேன்? கோட்டார் இல்லைக்கா, அது பேர் கத்தார். ஓ கத்தாரா, ஓகே நான் தான் தப்பாக படிச்சுட்டு. அடுத்தது 2 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கிறோம். கொஞ்சமாக கல்லுப்பு. சொல்லு. பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஹாய் காய்ஸ், நான் வந்துட்டு மிளகா கறி செஞ்சுக்குவேன். இங்கே பாருங்கள், எனக்கு வந்துட்டு அந்த குழம்பு கறி பிடிக்காது. ஸோ நான் வந்து மிளகாய் கறி செய்கிறேன். அதையும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். கறி போடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். தக்காளி போட்டுக்கலாம். இப்போது எங்கள் அக்காவோட சமையல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டே தக்காளி போட்டுருவேன், அவள் வந்துட்டு இப்போ போடுறா. எங்களோட சீக்ரெட் மசாலா நாங்கள் போடுறோம். இப்பொழுது மல்லித்தூளை போடுறோம். அடுத்தது வரமிளகாய் தூள் போடுறோம். அடுத்தது கறி மசாலா தூள். என்னதான் நம்ம தூள் எங்களோட சீக்ரெட் மசாலா போட்டாலும் இதெல்லாம் போட்டால் தான் எங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபீல் கிடைக்கும். இப்பொழுது கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா. இப்போது மசாலா வேவறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கம்மியாக ஊற்ற அப்புறம் தண்ணியாட்ட போச்சுன்னு சொல்லாத, பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் தண்ணியாட்ட போச்சுன்னு சொல்லக்கூடாது. சிக்கன் குழம்பு, ரசம் பக்கத்தில் வச்சுருக்கேன். இது வந்து கல்லீரல் குழம்பு வச்சாச்சு. சாப்பாடு வச்சாச்சு. இப்போ சொல்லு. சாப்பாடு வச்சாச்சு. இனிமேட் மீன் பொரிக்கிறவள் தான், அவ்வளோதான். இப்போது என்னுடைய கறி என்ன கறினா மிளகாய் கறி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல் அடுப்பில் அண்டாவை வச்சுக்குவோம், வடசட்டியை வச்சுக்குவோம். அப்படி அது எண்ணெய். இப்போது வரமிளகா போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றினோடனே வரமிளகா தான் போடணும். இந்த வரமிளகா வந்து லைட்டாக, ரொம்பவும் கருவக்கூடாது, அதுக்குன்னு வேகாமல் இருக்கக்கூடாது. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்துக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போதும். இது கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கறியை போட்டுக்கலாம். அவ்வளோதான் என்னோடய டிஷ்ஷே. வெங்காயமும் மிளகாவும் நல்லா வணங்கிருச்சு. நம்ம கறியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த பக்கம் மீன் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது, எண்ணெயிலேயே வணங்கணும். இப்போ காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இதோட மிளகா கறி ரெடி. இந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா மிளகா கறி ரெடி. இப்போ மீன் போட்டுக்கலாம். மீன் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். கரண்டி அதிலே விட்டுட்டியா லூஸு? இந்தா அவ்வளோதான். இல்லை, நீ நைட்டு சோறு போட்டு இருக்கிற மீனில் பொரிச்சிடறேன்.
மிளகாய் கறியும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே மிளகாய் கறியும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் வீடியோவாக காட்டணும். காட்டுங்க. காட்டிட்டுங்களா? மீன் அதில் ஒன்றும் இல்லை. இது வந்து ரசம், அது வந்துட்டு மிளகாய் கறி, இது வந்துட்டு கோழிக்கறி, இது வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ரசம், அவருக்கு வந்து தக்காளி போடாமல் வைக்கணும். இது வந்து சில்லி ஆனியன், இது வந்துட்டு அது என்னதுல இது பேர் என்ன? கல்லீரல். கல்லீரல் வறுவல். அப்புறம் சாப்பாடு ஃபுல்லாக காட்டுங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். பாய்.